சமீபத்தில் தமிழக அரசு புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 717 டாஸ்மாக் கடைகளை அடையாளம் கண்டு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள், இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை அடையாளம் கண்டு 717 கடைகளை மூடியிருக்காங்க. அது உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம். இப்படி இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருந்ததன் காரணமாக இன்னைக்கு அந்த மாதிரி பகுதிகளில் பொதுமக்கள் எந்த விதமான பாதிப்புக்கும் ஆளாகாமல், அதே மாதிரி டாஸ்மாக் கடைகளை குடிக்கக்கூடிய நபர்கள்னால பிரச்சனைகள் பொதுவெளியில் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இது வழிவகை செஞ்சிருக்கு. அது மட்டும் இப்போ தற்போது போதாது. காரணம் என்னன்னா, இப்போ இந்த 717 கடைகள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டிருக்கு. இப்போ தமிழகம் முழுவதும் நம்ம எல்லா மாவட்டங்களையும் நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி பெண்கள் விடுதிகள், இன்னும் பள்ளி கல்லூரி அருகில், அதே மாதிரி பொதுமக்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு தலங்கள் அருகிலெல்லாம் இன்னும் நிறைய கடைகள் இருக்குது. அந்த மாதிரி கடைகள் எல்லாமே தினந்தோறும் நம்ம இப்போ செய்திகளில் பார்க்குறோம். அந்த மாதிரி கடைகள் அடைக்க சொல்லி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. தமிழக அரசு இதற்கு மேலும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் அந்த மாதிரி கடைகள் எல்லாம் அடையாளம் கண்டு, மேலும் அந்த மாதிரி கடைகள் எல்லாத்தையுமே அவங்க மூடுனாங்கன்னா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அதை உண்மையிலே வரவேற்பாங்க. வணக்கம். தமிழ்நாடு ஃபுல்லாக போதை பொருள் இல்லாத மாநிலமாக ஆக்குறேன்னு இப்போ முதலமைச்சர் வந்தவர் சொன்னார். சொன்னதுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்று 1 மாத காலமாக ஆகிறது. அதிகமாக இருக்கிறது 717 கடை மூடினார்னு சொன்னாங்க. அதில் மூடலை பாதி கடை. இப்போ ஏ பிளாக்கு, A11, 211, 1211 இப்படி கடையை மாற்றி நாகரிகமான முறையில் மதுக்கடையை வச்சு இப்போ நடத்துகிறாங்க. அது பைபாஸில். அதே ஆக்சிடெண்ட் அதிகமாக பைபாஸில் ஆகிறது. அதில் குடிச்சுவிட்டு இன்னமும் அவங்கவுங்க பெண்கள் கணவனை இழந்து, பெண்களை இழந்து, பிள்ளைங்களை இழந்து எல்லாமே அது மாதிரி நடந்து கொண்டு இருக்கும். அந்த இதில் இருக்கிற பைபாஸில் இருக்கிற டாஸ்மார்க்கெல்லாம் கண்டிப்பாக உடனடியாக எடுத்து விட வேண்டும். அப்புறம் மூடப்பட வேண்டும். அப்புறம் என்னென்னா, காஜாப்பேட்டை அருகில் தமிழ்நாடு ஃபுல்லாக போதை, கஞ்சா, அதனால் பெண்கள், பிள்ளைங்க அனைத்து பேரும் பாதிக்கிறதுல அந்த பிள்ளைங்களை எல்லாம், படிக்கும் பிள்ளைங்களை எல்லாம் படிப்பாத வாசனை இல்லாதம 200 தாரேன் 300 தாரேன்னு கஞ்சா விற்க சொல்கிறாங்க. அதை போய் விற்றுட்டு அந்த பிள்ளைங்க படிப்பு இல்லாதனால அந்த விற்கிற பொம்பளைய போலீஸு பிடிச்சிச்சின்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பிடிச்சிச்சின்னா என்ன செய்கிறாங்க, இந்த பிள்ளைங்களுக்கு காசு பணம் இல்லாதனால திருட பண்ணுது, கொலை பண்ணதுக்குது, கத்தி எடுத்துக்கிட்டு அலையுது, கோயில் உண்டியலை உடைக்கிறாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, அதுவும் முதலமைச்சர் நின்ன தொகுதி கிழக்கு தொகுதியில் அதிகமாக நடக்கிறது. ஆலந்தரை, காஜாப்பேட்டை, பசுமடம், ஜங்கலங்காலனி, முதலியார் சத்திரம், இது கருமண்டபம், இது அவர் தொகுதி இல்லைனாலும் ராம்ஜி நகர், திருவரம்பூர், இன்னும் பல ஏரியாக்கள் சொல்லலாம். ஆனால் அவர் நின்ன தொகுதியில் காஜாப்பேட்டை பசுமரத்தில் பெண்கள் இப்போ போராடி இதுக்கிட்ட கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்காங்க, கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க, சிஎம்முக்கு ஃபீஸ் இது அனுப்பிச்சிருக்காங்க, அந்த பாலக்கரை ஸ்டேஷனில் அனுப்பிச்சிருக்காங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவங்களுக்கு அச்சுறுத்தலாகவே இருக்குது. எந்த ஆட்சி வந்தாலும் இந்த போதையினால் அவங்க ரொம்ப பயந்து தான் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பகல்லே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்க பகல்ல வெளியில போனா பகல்லே குடிச்சிட்டு முன்னாடி நிக்கிறது, நம்மள வழிமறிக்கிறது, அந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்யறாங்க. இப்ப நமக்கு பகல்ல ஃபர்ஸ்ட் ஆச்சு நைட்ல போறதுக்கு தான் பயந்தோம். இப்பெல்லாம் பகல்லே அதிகமா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால டாஸ்மார்க் எடுத்தா நல்லா இருக்கும். எடுத்துட்டு பெண்களுக்கும் அதுக்கேத்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ கஞ்சா அதிகமா புழக்கத்துல இருக்கு. நான் பாக்குறேன், 8வது படிக்கிற பையன் கையில கஞ்சா இருக்கு. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கையில கஞ்சா இருக்குன்னா அடுத்த தலைமுறை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. கஞ்சாவை மொத்தமா ஒழிக்கணும். இது முதலமைச்சர் பார்வைக்கு நாங்க கொண்டு வரோம். கண்டிப்பாக அந்த மதுபான கடையெல்லாம் ஒழிச்சிடணும். ஏன்னு கேட்டா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒண்ணு, டாஸ்மாக் கடையிலெல்லாம் மூடனீங்கன்னா நாடு செழிப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. 24 நாள் குடின்ற நனுக்குள்ள அப்படியே ஊறி போட்டுக்கிறாங்க. அவங்க வாழ்வாதாரத்தை தினமும் ஒரு நாளைக்கு 1000-500 சம்பாதிக்கிட்டு ஒயின் ஷாப்ல கொடுத்துட்றாங்க. வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை ஆகுது. ஒரு குடும்பத்தை ஒழுங்கா 1000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்தாவே இப்போ இருக்கிற விலைவாசிக்கு ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல. இதில் 1000 ரூபாய் தந்தா 500 ரூபாய்க்கு குடிச்சு போடுறாங்க. 500 ரூபாய் அது நாளைக்கு குடிக்கிறதுக்கு வச்சுக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற ஒயின் ஷாப் மொத்தத்தையும் மூடணும். அது ரொம்ப கேடு. டாஸ்மாக் கடை இருக்கிறதுனால மாணவர்களும் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறது. டாஸ்மாக் கடையால் மக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுறாங்க. தமிழக அரசு இந்த டாஸ்மாக் கடையை மூட வேண்டும். மாநிலம் முழுவதற்கின்ற கடையை உடனடியாக மூட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக கூடிய திருவண்ணாமலையிலிருந்து குறைஞ்சி 20 கிலோமீட்டர் உள்ள கடையை மூடா 21 கிலோமீட்டர்ல போய் மறுபடியும் சரக்கு வாங்குறாங்க. அதனால மாநிலம் ஃபுல்லாக இருக்கிற கடையை படிப்படியாக மூடாம உடனடியாக மொத்தமாக கடையில மூட வேண்டும்.
இதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கை. இளைஞர்கள் போதை கலாச்சாரத்திற்கு அடிமையாகாமல் தமிழக அரசாங்கம் பார்த்து கொள்ள வேண்டும். படிப்படியாக தமிழக அரசாங்கம் அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும். அதில் பணிபுரிகிற தொழிலாளிகளுக்கு மாற்று வேலை கொடுத்து அவர்கள் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம்.